எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பக்கம் அவர் அன்புள்ளவர், ஒரு பக்கம் அவர் ஒளியாயிருக்கிறவர், இன்னொரு பக்கம் அவர் அற்புதங்களை செய்கிறவர். மற்றொரு புறத்தில் வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார் என்பதாக நாம் வாசிக்கிறோம். வேத புஸ்தகம் முழுவதையும் கவனமாய் வாசிக்கும் போது பல இடங்களில் தேவன் அக்கினியாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மோசே என்ற ஒரு மனிதனுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது ஒரு முட்செடியில் பற்றி எரிகிற அந்த நெருப்பு, அந்த அக்கினிக்கு நடுவில் இருந்து ஆண்டவர் பேசினார். அந்த அக்கினிக்கு நடுவில் இருந்து தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. அதற்குள்ளிருந்து பேசி தன்னை வெளிப்படுத்தினதை நாம் அங்கே வாசிக்கிறோம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்களை தேவன் வழி நடத்தி கொண்டே செல்லும் போது பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தரே முன்னடந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். அந்த அக்கினி ஸ்தம்பத்தில் கர்த்தர் பிரசன்னமாக இருந்தார் என்பதாக தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 24:17 நீங்கள் வாசிக்கும் போது சீனாய் மலையில் தேவன் மகிமையோடு இறங்குகிறார். தன்னுடைய ஜனத்திற்கு தன்னை வெளிப்படுத்தவர் வந்தபோது கர்த்தருடைய மகிமை பட்சிக்கிற அக்னியாக அந்த மலையில் வெளிப்பட்டதாம். பட்சிக்கிற அக்கினி, அந்த மலையில் அந்த அக்கினி பற்றி எரிந்தது. அங்கே தேவனுடைய மகிமையை அவள் கண்டார்கள். அப்படியானால் இந்த அக்கினி எதை வெளிப்படுத்துகிறது? தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறது. அவர் அக்கினியாய் ஜனங்கள் மத்தியில் கடந்து வருகிற சமயங்களையும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த அக்கினி தேவனுடைய பிரசன்னம். கர்த்தர் அந்த அக்கினிக்கு நடுவில் பிரசன்னமாகிறார். ஆகவேதான் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பூமியின் மீது நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் அவர் வந்தார். தன் ஜீவனை கொடுக்க அவர் வந்தார். அது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் இன்னொரு காரியம் சொல்லுகிறார். இந்த பூமியின் மீது அக்கினியை போடுவதற்காக நான் வந்தேன். ஜனங்கள் மத்தியில் என்னுடைய அக்கினியை நான் போடுவதற்காக வந்தேன். அந்த அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதாக இயேசு சொல்லுகிறார். எதை குறித்து ஆண்டவர் அப்படி சொன்னார்? எப்பொழுது அது நிறைவேறிற்று? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் அது நிறைவேறிற்று. பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட போது அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கிற நாவுகள், அந்த 120 பேர் மேலறையிலே ஜெபித்து கொண்டிருந்தார்களே, அவர்கள் மீது அந்த அக்கினிமயமான நாவுகளாக வந்தது அமர்ந்தது. தேவனுடைய அக்கினியினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அன்றைக்கு எருசலேமில் 120 பேர் மேல் போடப்பட்ட அந்த அக்கினி தான் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் பரவி இருக்கிறது. உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் அது பரவி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இயேசு சொன்னபடி அக்கினி நான் போட வந்தேன், அதை பற்றி எரிய விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியாகிய அந்த அக்கினி, பரிசுத்த ஆவியாகிய அந்த அக்கினி போடப்பட்டது. அந்த அக்கினி இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாம் இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே தான் யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், இயேசுவை குறித்து சொல்லும்போது மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அந்த இயேசு, அவர் உங்களுக்கு அக்னியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்பதாக அவர் சொல்லுகிறார். பரிசுத்தாவின் அக்னியை குறித்து தான் அப்படி வேதம் சொல்லுகிறாரு. எனக்கு அன்பானவர்களே, இந்த பரிசுத்தாவியானுடைய அக்னி தேவனுடைய பிரசன்னம். அவர் அக்னியாக இன்றைக்கு நம் மத்தியில் இறங்கி வந்து அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பி நம்முடைய வாழ்க்கையை மகிழ பண்ணுகிறார். அவர் அக்னி ஜுவாலையாய் நம் மத்தியிலே பற்றி எரிகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் வேதம் அவர் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார் என்பதாக சொல்லுகிறது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக
இந்தோனேஷியா தேசத்தில் ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்திற்கு மத்தியில் ஒரு பெரிய அழகிய ஆலயம் இருந்தது. திடீரென்று அந்த ஆலயம் தீப்பற்றி எரிகிறதை கிராம மக்கள் கண்டார்கள். ஐயோ, ஆலயத்தில் தீப்பிடித்து எரிகிறதே என்று சொல்லி உடனே வேகமாய் கிராமம் முழுவதும் செய்தி பரவிற்று. ஜனங்கள் ஓடி வந்தார்கள். தண்ணீரை எடுத்து அவர்கள் அந்த தண்ணீரை அணைப்பதற்கு ஆலயத்தின் மீது ஊற்றினார்கள். ஊற்ற அந்த அக்கினி தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்தது. அதை அமிழ்த்து போட முடியவில்லை. தொடர்ந்து அது பிரகாசித்து எரிந்தது. உங்களுக்கு ஆச்சரியம், நாம் இவ்வளவு அணைத்து பார்க்கிறோம், இந்த நெருப்பை அணைக்க முடியவில்லையே, இன்னும் பிரகாசமாக எரிகிறது என்று பார்த்து கொண்டிருக்கும் போது ஆலயத்தின் கதவை திறந்து கொண்டு ஒரு மனிதன் வெளியே வந்தார். ஆலயம் தீப்பற்றி எரிகிறது. ஆலயத்திற்குள்ளிருந்து ஒரு மனிதன் வருகிறானே என்று கேட்டால் உள்ளே ஒரு கூட்ட மக்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து எழுப்புதலின் அக்னி பரவ வேண்டும், ஆண்டவருடைய வல்லமை அக்னியா இறங்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருந்தார்களாம். அப்போதான் அவளுக்கு தெரிந்தது, இது சேதப்படுத்துகிற அக்னி அல்ல, இது எழுப்புதலின் அக்னி, பரிசுத்த ஆவியானவரின் அக்னி என்பது அந்த ஊர் மக்கள் தெரிந்து கொண்டார்கள். அந்த நாட்களில் இந்தோனேசியா தேசம் முழுவதிலும் ஒரு எழுப்புதலின் அக்னி பரவி சென்றார். பரிசுத்த ஆவியாகிய அந்த அக்னியின் வல்லமை பலமாய் பரவி சென்று திரள் கூட்ட மக்கள் மெய்யான ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி செய்தது. அதே விதமாய் தேவன் இந்த நாட்களில் நம் தேசத்தில் இந்த அக்னியை போட்டிருக்கிறார். இந்த பரிசுத்த அக்னியை போட்டிருக்கிறார். இந்த அக்னியை இன்றைக்கு இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிற யாவர் மீதும் அவர் போட விரும்புகிறார். ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த அக்னி ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். ஒவ்வொருவரும் அக்னி ஜுவாலைகளாய் நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியாகிய இந்த அக்னி, இந்த தேவனுடைய இந்த அக்னி, அந்த அக்னியாயிருக்கிற அந்த தேவன், இந்த அக்னி எப்படிப்பட்ட அக்னி? இந்த அக்னி நமக்குள் வரும்பொழுது என்ன செய்கிறது? எப்படிப்பட்ட அக்னியாக அது வெளிப்படுகிறது? முதலாவது, இது பரிசுத்தப்படுத்தும் அக்னியாக வெளிப்படுகிறது. நம்முடைய தேவன் பரிசுத்தப்படுத்துகிற அக்னியாய் வெளிப்படுகிற தேவன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். போதும். அவர் அக்னியாக வெளிப்படுவாராம். புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போல வெளிப்படுவாராம். வேதம் சொல்லுகிறது, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். சுத்திகரிப்பின் அக்னி, பரிசுத்தப்படுத்துகிற அக்னி. வெள்ளியை பொன்னை சுத்திகரிப்பதற்கு அக்னிக்குள் தான் அது போடப்படுகிறது. அக்னி தான் அதில் இருக்கிற அழுக்குகளை சுட்டரித்து பரிசுத்தப்படுத்த முடியும். அப்படித்தான் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு தம்முடைய அக்னியை நமக்குள்ளே போடுகிறார். அது பரிசுத்தப்படுத்துகிற ஒரு அக்னி. எனக்கு அன்பானவர்களே, நாம் வாழ்கிற இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். நாம் பரிசுத்தமாய் வாழ நினைத்தாலும் நாம் வாழ்கிற சூழ்நிலை, வேலை செய்கிற இடம், தொழில் செய்கிற இடம், படிக்கிற இடம், நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் நம்மை பாவத்துக்குள் ஆக்கக்கூடிய சோதனைகள், பாவ பிரச்சனைகள் நெருக்கி கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் என்பதாக எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். எப்பொழுதும் அந்த பாவம் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறது. இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் எப்படி பரிசுத்தமாய் வாழுவது? பாவத்தை விட்டுவிட்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறேன், உண்மைதான். இந்த கூட்டத்திலே நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டால் நாளையிலிருந்து அதே இடத்துக்குத்தானே நான் போக வேண்டும். எப்படி நான் பரிசுத்தமாய் வாழுவது? இதுதான் அநேகருடைய பிரச்சனை. நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தது உண்மைதான், ஆனால் என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியுமா? இந்த பாவ பழக்கங்களை, பாவ சிநேகத்தை என்னால் விட்டுவிட முடியுமா என்பது அநேகருடைய பிரச்சனை. எனக்கு அன்பானவர்களே, அதற்குத்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வழி, தம்முடைய அக்னியை நமக்குள்ளே அனுப்புகிறார். அந்த பரிசுத்த ஆவியாகிய அக்னி நமக்குள்ளே வரும் பொழுது அந்த அக்னி பாவத்தினுடைய வேரை சுட்டரிக்கிறது, பாவ ஆசைகளை சுட்டரிக்கிறது, பாவத்தினுடைய வல்லமைகளை சுட்டரிக்கிறது,
பரிசுத்தமாய் வாழும்படியான ஒரு பலனை நமக்கு கொடுக்கிறாரு. எனக்கு ஒரு வாலிபனை தெரியும். வாலிப வயதில் தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிப்புக்கு தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டான். ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்து விட்டார், அவருடைய ரத்தம் என்னை கழுவி விட்டது, ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்து விட்டார் என்று மகிழ்ந்தான். சாட்சியை எல்லாம் சொன்னான். ஆனால் இந்த உலக சூழ்நிலை, உலகத்தை அவனை சூழ்ந்திருக்கிற அந்த பாவ பிரச்சனைகள் நெருக்க ஆரம்பித்தது. கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், பாவ சோதனைகள் மேற்கொள்ள முடியவில்லை. பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்பட்டும் முடியவில்லை. இந்த பாவத்தை செய்யக்கூடாதென்று நினைத்தும் முடியவில்லை. தொடர்ந்து அந்த பாவ சோதனை மேற்கொண்டபடியால் இந்த வாலிபன் நினைத்தான், ஒரு வாலிபனால் பரிசுத்தமாய் வாழவே முடியாது. ஒருவேளை வயசான காலத்தில் பரிசுத்தமாய் வாழக்கூடும், ஒரு வாலிபனால் ஆண்டவர் சொல்ற மாதிரி பரிசுத்தமாலாம் வாழ முடியாது என்பதாய் நினைத்தானாம். ஆனால் பரிசுத்தத்திற்காய் தாகத்தோடு ஜெபித்தான். அந்த சமயத்தில் தான் தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியின் அக்னி அவன் மீது அனுப்பினார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அவனை நிரப்பினார். அந்த அக்னி அவனுக்குள் இறங்கின பொழுது அவனையும் அறியாத ஒரு பலன், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஒரு வல்லமை, அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை அவனுக்குள் உண்டாயிற்று. இப்பொழுது பரிசுத்தமாய் வாழ முடியும் என்கிற தைரியமும் நிச்சயத்தை ஆவியானவர் அவனுக்கு கொடுத்தார். பாவ சோதனைகளை மேற்கொண்டு நிற்பதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். ஆண்டவருக்காக வாலிப நாட்களிலும் வாழ முடியும், பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும் என்கிற ஒரு நிச்சயத்தை பெற்று கர்த்தருக்குள்ளே தொடர்ந்தவன் ஓட ஆரம்பித்தான். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானுடைய அந்த வல்லமை, அந்த அக்கினி நமக்குள்ளே இறங்கி வரும்பொழுது அந்த பாவத்தின் வேரை சுட்டரித்து மாம்சத்தின் கிரியைகளை சுட்டரிக்கிறார். மாம்சத்தின் கிரியைகள், கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், தவறான சிந்தனைகள், பாவ எண்ணங்கள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தங்கள், பொறாமைகள், பெருமைகள் என்கிற பாவ சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் எல்லாவற்றையும் அந்த அக்கினி சுட்டரித்து ஒரு புதிய ஒரு இருதயத்தை உங்களுக்கு உண்டாக்குகிறார். ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை ஆவியானவர் உங்களுக்கு தருகிறார். ஆவியின் கனி உங்களுக்குள் உண்டாகும்படி செய்கிறார். நீங்கள் ஒரு பரிசுத்தமாய் வாழ அந்த அக்கினி உங்களுக்கு உதவி செய்கிறார். அது சுத்திகரிப்பின் அக்கினி. அந்த பரிசுத்தாவின் அக்கினியினால் எப்பொழுதும் நாம் நிறைந்திருந்தால் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பிரியமானவர்களே, ஒரு பட்டணத்திற்கு வெளியிலே போனால் நிறைய குப்பைகளை கொட்டி வைத்திருப்பார்கள். பட்டணத்தின் குப்பைகளை எல்லாம் சேர்த்து வெளியிலே கொண்டு வந்து மலை போல சில இடங்களில் குவிக்கப்பட்டிருக்கும். அதிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் பெரிய ஒரு வேதனை கொடுக்கும். அது நோய் கிருமிகளை பிறப்பிக்கும். அதை கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இந்த குப்பையை அப்புறப்படுத்த அரசாங்கம் என்ன செய்கிறது? ஒரு நெருப்பை வைப்பார்கள். அவ்வளவுதான். மலை போல குவிந்திருக்கிற அந்த குப்பைகள், அதிலிருந்து தீமைகள் வராமல் இருக்க அதை அழித்து போடுவதற்கு ஒரு பக்கத்தில் கொஞ்சம் நெருப்பை வைப்பார்கள். அந்த நெருப்பு அக்கினி பரவி 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 அதை சுட்டரித்து அந்த குப்பைகளை அழித்து அதிலிருந்து உருவாகக்கூடிய கிருமிகளையும் அழித்து விடுகிறார். அப்படித்தான் தேவனுடைய வல்லமையாக இந்த அக்கினி நமக்குள் இறங்கும் பொழுது நமக்குள் இருக்கிற பாவ கிருமிகளை அதை அழித்து போடுகிறார். நமக்குள் ஒரு பரிசுத்தத்தை அது உண்டாக்குகிறார். அது அழிக்கப்படும் பொழுதுதான் ஆவியின் கனியாகிய கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள் உண்டாக முடியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம் போன்ற இந்த ஆவியின் கனி, கலாத்தியர் 5:22-23 சொல்லப்பட்ட இந்த ஆவியின் கனி நமக்குள்ளே உருவாகும்படி ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அது நம்மை பரிசுத்தப்படுத்துகிற அக்கினி. இந்த அக்கினிக்கு இடம் கொடுங்கள். எந்த பாவத்தை விட முடியாதென்று நினைக்கிறீர்களோ ஆவியானவர் விடுதலை தருவார். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. இந்த சூழ்நிலையில் பரிசுத்தமாய் வாழ முடியாதென்று நீங்கள் நினைக்கலாம். ஆவியானவர் உங்களை வாழ வைப்பார். ஆவியானவர் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பரிசுத்தமாய் வாழும்படியாக உங்களுக்கு கிருபை தருவார். அந்த அக்கினி உங்களுக்குள் எரிந்து கொண்டே இருக்குமே. ஆனால் ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது அதில் குப்பையை போட்டு பாருங்கள், அது உடனே அதை சாம்பலாக்கிவிடும்.
எத்தனை குப்பைகளை போட்டுக்கொண்டே இருந்தாலும் அக்கினி எரிய 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 அந்த குப்பைகளை அது சாம்பலாக்கிவிடும். அக்கினிக்குள்ள எந்த குப்பையும் தங்க முடியாது. இந்த பரிசுத்தாவின் அக்னி உங்களுக்குள் எரிந்து கொண்டே இருக்குமே. ஆனால் சாத்தான் எத்தனை பாவ குப்பைகளை உங்களுக்குள்ளே போட்டு கொண்டிருந்தாலும் அந்த குப்பைகள் உங்களுக்குள் தங்காது. உங்களுடைய இருதயத்திற்குள்ளே அது தங்காது. பரிசுத்தாவிக்குள்ளே நிறைந்து நீங்கள் அக்னியினால் நிறைந்து ஜெபிக்க 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 அந்த பாவ குப்பைகளை ஆவியானவர் சுட்டரித்து போடுவார். உங்களை ஒரு பரிசுத்தத்தின் பாதையிலே அவர் நடத்துவார். அதற்காகத்தான் இயேசு சொன்னார், அக்னியை நான் போட வந்தேன் என்பதாக. ஆகவே இன்றைக்கு ஆண்டவரே, எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும். என்னால் இந்த பாவத்தை விட முடியாது, ஆனால் எனக்கு விடுதலை வேண்டும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து பாருங்கள். தேவன் அவருடைய இரத்தத்தினால் உங்களை கழுவுவது மாத்திரமல்ல, தம்முடைய அக்கினியினால் உங்களை நிரப்பி உங்களை சுத்திகரித்து உங்களை பலப்படுத்தி விடுவார். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இயேசுவுக்கென்று பரிசுத்தமுள்ள சாட்சியான வாழ்க்கை வாழ முடியும். எந்த நிலைமையிலும் உங்களை வாழ வைக்க அவர் வல்லமை உள்ளவர். தானியேல் பாவம் நிறைந்த பாபிலோன் தேசத்தில் இருந்த போதிலும், அவனை சுற்றிலும் எத்தனையோ பாவ சோதனைகள் இருந்த போதிலும் அவனால் பரிசுத்தமாய் வாழ முடிந்ததற்கு காரணம் என்ன? இந்த அக்கினி அவனுக்குள் எரிந்து கொண்டிருந்தது. யோசேப்பு அவன் அந்நிய தேசத்திலே போய் பாவ சோதனை நெருங்கி நின்ற போதிலும் பாவத்திற்கு எப்படி இவனால் விலகி ஓட முடிந்தது? எப்படி இவனால் பரிசுத்தமாய் வாழ முடிந்தது? அந்த பரிசுத்தாவின் அக்னி அவனுக்குள் எரிந்து கொண்டிருந்தது. இவன் தேவ ஆவியை பெற்ற மனிதன் என்பதாக பார்வோன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அந்த பரிசுத்தாவின் அக்னி எரிந்து கொண்டிருந்தபடியால் அந்த சூழ்நிலையிலும் பரிசுத்தமாய் வாழ முடிந்தது. ஆகவேதான் இந்த பரிசுத்தாவியின் அக்னி உங்களுக்குள் வரும் பொழுது, அந்த அக்னியின் வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். அந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரே, அந்த அக்னியை என் மீது போடும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். பூமியின் மீது அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னீரே, அந்த அக்கினியை நீர் என் மீது போடும் என்று நீங்கள் வாஞ்சியோடு கேட்கும் பொழுது அந்த அக்கினி உங்களுக்குள்ளே இறங்கி வரும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நமக்கு விடுதலை தருகிறவர் மாத்திரமல்ல, வல்லமையும் தருகிறார். இல்லை, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அது ஆங்கிலத்தில் சொல்லுங்க, யூ ஷால் ரிசீவ் பவர். நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்வீங்க. என்ன வல்லமை? பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சாபத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சோதனை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பிசாசை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஜெயிக்கக்கூடிய வல்லமையை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த வல்லமை உங்களுக்கு வேணும்ல? இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவர், அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க, அந்த ஆவியானுடைய வல்லமை எனக்கு வேணும். நான் வல்லமை உள்ளவனா, வல்லமை உள்ளவளாக இருக்கணும். நான் இனி பயந்து கோழையா நடுக்கத்தோட தோல்வி அடைந்திருக்கக்கூடாது. நான் வல்லமையோட இயேசுக்காக பிரகாசிக்கணும். அப்படி ஜெபிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? அப்படின்னா இப்போ அப்படியே வலதுகரம் வைத்து கொள்ளுங்க. அப்படியே வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம், பரிசுத்தாவின் வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், பரிசுத்தாவின் அக்னிக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் வரும்பொழுது எங்களை வல்லமைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். தாகத்தோடு கேட்கிறவர்களுக்கு தன்னுடைய பரிசுத்தாவியை தருகிற தேவனே, இப்பொழுது யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் மேலுடைய பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும். அந்த அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். அன்றைக்கு மேலறையில 120 பேர் மேல இறங்கின அக்னிமயமான நாவுகள் இப்பொழுது இவர்கள் மேல வந்து இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் அபிஷேகத்தின் வல்லமை நிரப்புவதாக. அக்னி அவர்கள் மேல இறங்குவதாக. இப்பொழுது அவளை நிரப்பி ஆட்கொள்ளுவீராக. பயங்கள், பலவீனங்கள், சோர்வுகள் நீங்கி வல்லமை உள்ளவர்களாய் அவர்களை மாற்றுவீராக. ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. சாத்தானை மேற்கொள்ளுகிறவர்களாய், பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகளை மேற்கொள்ளுகிறவர்களாய் அவர்களை மாற்றும்படி வல்லமையினால் நிரப்பும் 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 ஆண்டவரே. இப்போ இறங்கட்டும் அந்த வல்லமை, அக்னி இறங்கட்டும், ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளட்டும், வல்லமை உள்ளவர்களாய் மாற்றிவிடும். கர்த்தருடைய வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.